ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் யாரு? பெரிய கொடுங்கோலன், அநியாயக்காரனுக்கு உதாரணம் என்றா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை தான் சொல்லுவார்கள். அவ்வளவு அநியாயம். அவன காலத்தில் ஏராளமான நபித்தோழர்களை சஹாபாக்களை கொண்டு குவிச்சிருக்கிறான். அவன் யார கருத்தையும் கேட்க மாட்டான். அவன் அரசாட்சி, அவன் யாருக்கு பணிபுரிகிறானோ அவன் கருத்தை மட்டும் அவன் கேட்பான். அவனுக்கும் மரணம் உண்டாகுது. அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு காற்றான் அநியாயக்காரனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்த்தா பெரிய வயிற்று வலி உண்டாகுது. சுப்ஹானல்லாஹ், எல்லா வைத்தியர்களும் வந்து இவருக்கு மருந்து செய்கிறாங்க. பார்த்தா குணமடைகிற பாடில்லை. ஒருவர் வந்தாரு, அவர் ஒரு விதமான வைத்தியர். அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பச்சை இறைச்சி எடுத்து கொண்டு வாங்கன்ற அதை நூலில் கட்டி அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய வாயினூடாக அது விடப்பட்டது. அதை இழுத்து எடுக்கிறாரு. பார்த்தா அவ்வளவும் புழுக்கள் நிறைந்த மன்னமாக இருக்குது. எல்லா புழுக்களும் அந்த இறைச்சி துளைச்சு கொண்டு இருக்குது. சகோதரர்களே, சொன்னாரு இவனுடைய அநியாயம் அல்லாஹ் இவனுடைய கடைசி மூச்சில் அல்லாஹ் காட்டுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. யாருடைய பதுவாவையும் எடுத்துறாதீங்க. பதுவா வந்துச்சு, சுப்ஹானல்லாஹ், பெரியார்களுடைய பதுவாவை எடுத்துறாதீங்க. தாய் தந்தையுடைய பதுவா எடுத்துறாதீங்க. தாய் தந்தையுடைய உள்ளத்தை நோய்விக்கிறவனுக்கு ஒருபோதும் நல்ல முடிவு உண்டாகாது, நல்ல மரணம் வராது. எந்த தாய் தந்தைகிட்ட நீங்க ஏசுனீங்களோ பேசுனீங்களோ சீன்னு சொன்னீங்களோ கால பிடிச்சாவது இந்த ஜும்மால இருந்து போகக்கூடிய சகோதரர்கள் மன்னிப்பு கேளுங்க. சகோதரர்களே, அந்த உள்ளம் குளிராத வரையில அல்லாஹ் அவன் மன்னிக்க மாட்டான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைக்காதீங்கள் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக உங்களுடைய என்னுடைய தாய் தந்தைகளை அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு நல்ல முறையில் நடங்க. பதுவா எடுத்துறாதீங்க. பல சரித்திரம் இருக்குது, நேரம் காணாது. தாய் தந்தைகளை நோவிச்சவங்களுடைய கடைசி முடிவு கெட்டதாக அமைஞ்சிருக்குது. கலிமா வராமல் போயிருக்குது. அல்லாஹ் அக்பர். எனவே சகோதரர்களை, தாய் தந்தைகளை மரியாதையாக கண்ணியமாக உங்களோட தலைக்கு மேல தூக்கி வச்சு அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடி அவர்களோட சேர்ந்து வாழுங்க. சகோதரர்களே, ஒன்று இருக்குது, வாழ்க்கையை சுத்தப்படுத்துங்க. வட்டி எல்லாம் இருக்குது. வட்டி வேண்டியமா இருக்கிறாரு, முன் சஃப்ல இருக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் இவருக்கு சூல் காத்தமா உண்டாக்குவான். உலமாக்கள் சொல்றாங்க. அந்த காலத்தில் இமாம் தஹபி போன்றவங்க அல் கபாயிர் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. ஒருவர் மௌத்தாக இருக்கிறாரு, எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்தா ஒரு சகோதரர் ஒரு சங்கைக்காக ஒருத்தர் உட்கார்றாரு. சத்தம் உண்டாகுது, கேட்குது. அங்க சத்தத்தை கபுர என்ன யாரு இவ்வளவு பெரிய வேதனையில் ஆழ்த்தினது, என்ன காரணம் என்று அங்க அந்த சத்தம் வரும் பொழுது அந்த கபரை தோண்டி பார்க்கிறாரு. சகோதரர்களே, இமாம் தஹபி இந்த கிஸ்ஸா எழுதியிருக்கிறாங்க. சம்பவத்தை பார்த்தா நெருப்பெல்லாம் மூழ்கிய வண்ணமாக அவருடைய கபர் இருக்குது. சகோதரர்களே, அவருடைய பார்த்தா சகோதரர்களே, இவர் யார் என்ன விஷயம் என்று பார்த்தா தொழுகிறாரு, இபாதத் எல்லாம் அன்னைக்கு வட்டி சாப்பிடுறாரு. இன்னொரு இதில் பார்த்தா ஜகாத்து கொடுக்கல. சகோதரர்களே, இப்போ ஷிர்க் எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடாது. தொழுகை அது கடைசி வரைக்கும் நாங்கள் விடக்கூடாது. மூன்றாவதாக வட்டி சாப்பிடக்கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, யார் அநியாயம் நாங்கள் யாருக்கும் செய்யக்கூடாது. அடுத்தது என்னென்னா சகோதரர்களே, யாருடைய சாபத்துக்கும் நாங்கள் உள்ளாகக்கூடாது. சகோதரர்களே, இப்படி வாழ்றவங்களுக்கு தான் அல்லாஹ் தாலா நல்ல முடிவு அல்லாஹ் உண்டாக்குவான், நல்ல மரணத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். சகோதரர்களே, அல்லாட்டா கெட்ட மரணம் உண்டாகிரும். அல்லாஹ் இடத்துல எந்த சாட்டு போக்கும் இந்த குருட்டுத்தனமான விளக்கமும் அல்லாஹ் இடத்துல சொல்ல முடியாது. சகோதரர்களே, அவன்தான் பெரிய ஆலிமாக, பெரிய ஹபீராக, உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களை மிகைத்த அறிவாளியாக, உள்ளத்தில் மறைத்திருக்கக்கூடிய அத்தனை மறைந்தவனாக இருக்கிறான். எனவே வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து எங்களுடைய பெரிய முடிவை சிறந்த முடிவாக நல்ல முடிவாக மாற்றி எங்களுக்கு நல்ல மரணத்தை அல்லாஹ் தந்தருள்வாக என்று அல்லாஹ் இடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய அனைவருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்குவாயாக. கெட்ட முடிவில் இருந்து கெட்ட மரணத்தில் இருந்து அனைவரையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்